அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஒரு 2 வாரமாகவே எங்களுக்கு எல்லாம் தெரியும், முழு உலகத்திலையுமே பேசப்படக்கூடிய ஒரு தலையங்கம். சோசியல் மீடியா எடுத்துக்கொள்ளட்டும், அல்லது எந்த நியூஸ்கள் எடுத்துக்கொள்ளட்டும், எதை எடுத்தாலும் டிவி சேனல்ஸ்களாகட்டும் அல்லது பத்திரிகைகளாகட்டும், எங்க எடுத்தாலும் மிக முக்கியமான ஒரு டாபிக்காக ஆகிக்குது. என்னது? அமெரிக்காவுடைய வைல்ட் ஃபயர், அதாவது காட்டு தீயை பற்றி உள்ள ஒரு இதுதான் இருக்குது தானே. அதாவது அமெரிக்கால கலிபோர்னியா லாஸ் ஏஞ்சலிஸ் பகுதியில் ஏற்பட்ட இந்த வைல்ட் ஃபயரை பற்றி தான் எல்லா இடமும் பேசப்பட்டு கொண்டிருக்குது. காரணம், அமெரிக்கான்னு சொல்றது எப்படியான ஒரு நாடுன்னு எங்களுக்கு தெரியும். சூப்பர் பவர், உலகத்துல அவங்கள அடிக்க வேற எந்த நாடுக்குமே இல்லை. எந்த நாடு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த நாடை அவங்களுக்கு கீழாக்கலாம் என்ற ஒரு தன்மையை, ஒரு அதிகாரத்தை கொண்டு ஒரு சூப்பர் பவர் என்று பேர் எடுத்த ஒரு நாடு. இப்ப இந்த விஷயத்தை தான் எல்லாம் தலையங்கமா எல்லா இதுலயும் பேசப்பட்டு கொண்டு இருக்குது. இப்ப எங்கட விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும், இப்ப எங்கட இந்த பயான பொறுத்தவரை எடுத்துக்கொண்டாலும், நாங்களும் இதொரு டாபிக்கா எடுத்துக்கொண்டு இதுல இருந்து 2 விஷயத்த நாங்க விளங்குறது கட்டாயமாயிக்கும். ஒரு முஸ்லிம் ஆகிய நாங்க 2 விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். அதுல முதலாவது விஷயம்தான், இந்த தீ ஏற்பட்டுச்சு, அது காட்டு தீயாய்க்கலாம் அல்லது மனிதன் மூலமாக பற்ற வைக்கப்பட்டதாய்க்கலாம். எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இது இஸ்லாத்துடைய கோட்பாடுல, இஸ்லாத்துடைய கண்ணோட்டத்துல நாங்க எப்படி இதை எடுத்துக்கொள்ளணும்? ஏனென்றால் இஸ்லாத்தை பொறுத்தவரையில் வானமாய்க்கட்டும், பூமி ஆய்க்கட்டும், கடலாய்க்கட்டும், தரையாய்க்கட்டும், நெருப்பாய்க்கட்டும், தண்ணி ஆய்க்கட்டும், அல்லது உலகத்தில் அனைத்து படைப்பினங்கள் ஆய்க்கட்டும், நேச்சர் என்று சொல்லக்கூடிய இயற்கைகள் ஆய்க்கட்டும், இது அனைத்துமே அல்லாஹ்வினுடைய படைப்பு. மாசிவ் அல்லாஹ், அல்லாஹ் அல்லாத உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமுமே அல்லாஹ்வினுடைய படைப்பு. இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்றால், எங்கட முஸ்லிம்கள் கூட இந்த வைல்ட் ஃபயர், அதாவது இந்த காட்டு தீயின் மூலமாக, இந்த அமெரிக்காவில் ஏற்பட்ட இந்த காட்டு தீயின் மூலமாக எங்கட முஸ்லிம்களும் சில தவறான கருத்துக்களை, சில தவறான கொள்கைகளை அவங்களுக்கு தெரியாமலே அவங்க பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இந்த சோசியல் மீடியாவில் எடுத்துக்கொண்டாலும் அல்லது எந்த இடத்துல எடுத்துக்கொண்டாலும் சில விஷயங்களை முஸ்லிம்கள் அவர்களுடைய கொள்கைக்கு மாற்றமான விஷயங்களாக சில வார்த்தைகளை பேசிக்கொண்டிருக்கிறாங்க. இதை முதலாவது விஷயமா நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஏனென்றால் உலகத்துல நடக்கக்கூடிய மாற்றங்களாய்க்கட்டும், உலகத்துல நடக்கக்கூடிய அனார்த்தங்களாய்க்கட்டும், உலகத்துல நடக்கக்கூடிய சில அழிவுகளாய்க்கட்டும் அல்லது டெவலப்பிங்களாய்க்கட்டும், எதை எடுத்துக்கொண்டாலும் இதெல்லாம் அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. வானம், பூமி, அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். வானமாய்க்கட்டும், பூமி ஆய்க்கட்டும், மலைகளாய்க்கட்டும், தரைகளாய்க்கட்டும், கடல்களாய்க்கட்டும், அனைத்துமே அல்லாஹ்வுடைய ஆயத்தும் மின் ஆயாத்தில்லா, அல்லாஹ் தஆலா இருக்கின்றான் என்றதுக்குரிய ஒரு அத்தாட்சி தான். ஏனென்றால் இன்றைக்கு அமெரிக்காவை பொறுத்தவரை மிக சூப்பர் பவர் நாடு. யாருக்குமே ஒன்றும் செய்யலாம், நினைச்சதை நினைச்சவாறு செய்யலாம். எல்லா விஷயத்திலையும் மிகவும் முன்னோக்கிக்கக்கூடிய, முன்னேறிக்கக்கூடிய, டெக்னாலஜி ரீதியாய்க்கட்டும், ஐடி செக்ஷன் ஆயிக்கட்டும், அல்லது எந்த நிலைமையில இருக்கட்டும், முன்னோக்கி போர்சஸ்களுடைய ரீதியாய்க்கட்டும், ஒரு யுத்தம் நடந்தால் அணு ஆயுதமுடைய ரீதியாய்க்கட்டும், எல்லாத்துலயுமே மிகவும் முன்னோக்கிக்கக்கூடிய ஒரு நாடு. அந்த நாடா இருந்தாலும் இன்றைக்கு ஒரு சின்னொரு தீ, அந்த தீ பரவி 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 பெரியோரு புகை மண்டலமா, தீ மூட்டமாக ஆகிருச்சு. ஆனால் இதை கையாளுறதுக்கு தன்னால முடியாம போயிடுச்சு. அவ்வளவு பெரிய சூப்பர் பவர் நாடா இருந்தாலும் அதை தனியா கையாளி கொள்ளவே இயலாம போச்சு. டொனால்ட் ட்ரம்ப் வர முன்னாடியே சொல்லிட்டு வாரா, கனடாவை நான் சல்லி கொடுத்து எடுக்க ரெடி ஆகிக்கிறேன், அமெரிக்காவோட என்னையோட சேர்த்து அவங்கள எடுத்து எங்களை அண்டர் கீழால வைக்க நாடுறேன். அந்த பக்கம் மெக்சிகோ, அங்கேருந்து அதிகமான மக்கள் பாஞ்சு இந்த பக்கம் வாராங்க, வேலைகளுக்காக வேண்டி வராங்க. எங்களுக்கு இடைஞ்சல் ஆகி, அதனால வோலொண்டு எழுப்புவோம், செவர் எழுப்பி, மதில்கள் எழுப்பி அவங்க இந்த பக்கம் வராம செய்ய பார்ப்போம், வைக்க வேணும் என்ற ஒரு இன்டென்ஷனோட பொறுப்புக்கு வர ரெடி ஆகி கொண்டிருக்கிறார் நாளைக்கு நாளண்டைக்கு. ஆனால் இன்றைக்கு இந்த நெருப்பு அணைக்கக்கூடிய சக்தி தனக்கு இல்லைன்றதை விளங்கி தன்னுடைய அக்கம் பக்கம் நாடுல இருந்து உதவி எடுக்கக்கூடிய நிலைமை, சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய நாடு இன்றைக்கு உதவி எடுக்கக்கூடிய நிலைமை ஆயிருக்கு. இதுல இருந்து என்ன விளங்குது என்றால், இவங்களுக்கு மேல சூப்பர் பவரான ஒன்று ஈக்குது, இவங்களுக்கு மேல சூப்பர் பவரான ஒன்று ஈக்குது என்றத
எங்களுக்கு எடுத்துக்காட்டுறேன். அந்த சூப்பர் பவர் எது? இதுல தான் எங்களோட முஸ்லிம்களும் இன்றைக்கு சிலவங்க தெரியாம வாயால சில ஷிர்க்குடைய வார்த்தைகளை பேசுறாங்க. ஒரு முஸ்லிம் அல்லாதவர்கள் அந்த சூப்பர் பவர் எதுன்னு சொல்றாங்க என்றால் நேச்சர். இவங்களுக்கு எல்லாத்தையும் அடக்கேலும், ஆனா அந்த நேச்சரை இன்றைக்கு இந்த இருக்கக்கூடிய இயற்கையை கண்ட்ரோல் பண்ணிடலாம். இயற்கை அது என்ன நினைக்குதோ அதைத்தான் செய்யும் என்றத ஒரு நாஸ்திகர் சொல்றாரு. அதாவது கடவுளை இல்லை என்றவர் சொல்றாரு, ஓகே. பல கடவுளுடைய கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர் சொல்றாரு, ஓகே. நெருப்பு வணங்கி சொல்றாரு, ஓகே. அல்லது கடவுளுக்கு இணை வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விதத்தில் இணை வைக்கக்கூடிய ஒருவர் சொல்றாரு, ஓகே. ஏனென்றால் அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றாங்க இல்ல, அதனால இந்த வார்த்தைகளை சொல்றாங்க, ஓகே. ஆனால் ஒரு முஸ்லிம் ஆகிய நாங்க இந்த நேரத்துல இயற்கைக்கு எந்த அளவுக்கு சக்தி பாத்தீங்க தானே, இயற்கையோடு இவங்களுக்கு விளையாடலுமா? ஒரு முஸ்லீம் அது எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, அவர் ஒரு இடத்துல பேட்டி கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு இடத்துல பேசக்கூடியவர், யூடியூப் சேனல்கள் செய்யறாரு, பேஸ்புக்ல போடுறாரு, என்ன அமைப்புல போட்டிருந்தாலும் இயற்கையுடன் இவர்களுக்கு சண்டை பிடிக்க முடியாது என்ற வார்த்தையை பாய்க்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா இயற்கைன்றது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. இயற்கைன்றது அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் ஒரு அத்தாட்சி. இயற்கைக்கு சக்தியை கொடுப்பவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹும்ம மாலிகல் முல்க். நபியே நீங்க அந்த மக்களுக்கு சொல்லுங்க, மாலிகல் முல்க், அரசர்களுக்கு எல்லாம் அரசன் யார்? அது அல்லாஹ் தான் என்ற விஷயத்தை அல்லாஹ் தான் அந்த ஆயத்துல சொல்லி காட்டுறான். அப்போ இந்த இயற்கை என்ற வார்த்தையை நாங்க பாவிச்சோம் என்றால் நவுது பில்லாஹி மின்னா, எங்களை தெரியாமலே நாங்க முர்த்ததாகி போய்க்கிறோம். இல்ல, எங்களோட ஒரு முஸ்லிமுடைய கோட்பாடுகளும் இப்படியான ஒரு விஷயம் நடந்துச்சு. சயின்ஸ் நாங்க ஏற்றுக்கொள்ளணும், சயின்ஸ் என்றதை நாங்க மறுக்கிறது இல்லை. ஆனால் அந்த சயின்ஸ் எப்ப எங்களோட குர்ஆன் எங்களுடைய கொள்கைக்கு மாற்றமா வருதோ அந்த நேரத்துல அதுக்கு நாங்க பதில் கொடுக்க ரெடி ஆயிக்கணும். ஒழிய சயின்ஸ் ஒரடியாக நாங்க மறக்கக்கூடிய ஒரு இல்லை. ஏனென்றால் சயின்ஸ் என்றது என்று ஈக்கப்பட்டு தான் இன்றைக்கு மக்களுக்கு எத்தனையோ விஷயம் தெரியாதத இன்றைக்கு வெளியாக்கி காட்டிக்குது. அதை மறக்கிறதுக்குரிய சக்தி யாருக்குமே இல்லை. 15 வருஷத்துக்கு முன்னாடி யாராவது சொன்னாங்கண்டா, இப்படித்தான் இங்கே இருந்து ஒருத்தர மூஞ்ச பார்த்து பேச இயலுமாம் அப்படின்னு சொன்னாங்கடா, எல்லாம் குழம்பு பேசுறோம். அப்படி ஏழுமா? 15-16 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க 2011 இங்கேக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர நேரம் ஸ்கைப் இருந்துச்சு. அதுல எவ்வளவோ கஷ்டப்பட்டு நெட்டுகளை கனெக்ட் பண்ணி பேசக்கூடிய சந்தர்ப்பம். இன்றைக்கு ஒருத்தர் ஒரு மவுத்து நாட்டுல அணைஞ்சுன்னா அவர் மவுத்துக்கு போகணுமே, இங்க இருந்தே அவர் ஜனாசாவை பாக்குறாரு, அடக்கம் செய்யறதை பாக்குறாரு, ஜனாசா போகக்கூடிய அவரோட ஃபியூனரல் அந்த இதுகளை கடைசி இதுகளை பார்த்து கொண்டு எல்லாம் பாக்குறாங்க. அந்த அமைப்பு டெக்னாலஜி இதாகி அல்லாஹ் தஆலா சொல்றான், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல அறிவாளி இருந்து கொண்டு தைக்கிறான். அதனால சயின்ஸை நாங்க நிராகரிக்கிறது இல்லை. ஆனால் சயின்ஸ் எங்களோட கொள்கைக்கு மாற்றம் செய்ய வருவது, எங்களோட இஸ்லாத்துக்கு அட்டேக்கா வருவது, எங்களோட குர்ஆனுக்கு மாற்றம் சொல்லுது. அது குர்ஆன் சொன்னது 100% விஷயத்துக்காக மாற்றமா சொன்னாங்கன்னா அதை நாங்க ஏற்றுக்கொள்ளணும் என்று. இப்ப அந்த அடிப்படையில இப்ப இன்றைக்கு நடக்கப்பட்ட இந்த தீயுடைய விஷயத்துல பலவிதமான சயின்ஸ்களுடைய ஆராய்ச்சிகள் நடக்குது. இது சில தீவிரவாதிகள் மூலமாக ஏற்படுத்தப்பட்டதா, அல்லது இது இது வைல்ட் ஃபயர்னு சொல்லக்கூடிய காட்டு தீதானா, இல்லாட்டி வேற ஏதாவதா என்றது பாக்குறாங்க. ஆனா அதிகமான முடிவு வருது இல்ல, இது வைல்ட் ஃபயர் தான், காட்டு தீ தான். ஆனால் காற்றின் மூலமாக ஏற்பட்ட அந்த ஸ்பீடிங் காரணமாக 140, 120 ஸ்பீடிங் காரணமாக அந்த தீ ஒவ்வொரு இடத்துக்கும் பரவி போய்த்து 10 ஜன் வருது. எனவே இந்த நேரத்துல நாங்க ஒரு முஸ்லிம் என்ன சொல்லணும்? இது அல்லாஹ்வினுடைய ஒரு குதிரை, அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ் நாடியதை நாடிவாறு செய்யக்கூடியவன் என்ற விஷயத்தை தான் நாங்க சொல்லணும். இந்த இயற்கைக்கு எந்த அளவு பவர் பாத்தீங்கன்னா, இயற்கையோடு யாராவது முட்டலாமா, அது எந்த சூப்பர் பவர் ஆயிருந்தாலும் சரி என்ற வார்த்தைக்கு இது மிகவும் தவறான ஒரு வார்த்தை என்றதை விளங்கணும். இதுக்கு ஆதாரமா எங்களுக்கு புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு ரிவாயத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது, எங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹிஜ்ரி 6ல். அந்த ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையுடைய சந்தர்ப்பத்துல ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல பெரிய மழை பெய்யுது. அந்த ஆண்டு காலை ஃபஜ்ர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகிறாங்க. தொழுந்த பிறகு சஹாபாக்களின் பக்கம் திரும்பி கேட்கிறாங்க, ஹல் ததுரூன மாதா கால ரப்புக்கும், நேற்றிரவு பெய்ஞ்ச மழையை வைத்து உங்களுடைய இரட்சகன் என்ன சொன்னான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், யா ரசூலல்லாஹ் எங்களுக்கு எப்படி தெரியும், உங்களோட ரப்பு அந்த இரட்சகன் உங்களோட பேசின விஷயம் எங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு தெரியா யா ரசூலுல்லாஹ்ன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. கால அஸ்பஹ மின் இபாதி முஃமினுன் பி வ காஃபிருன், இன்றைக்கு காலை அடைஞ்ச மக்களில் ஒரு குரூப் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட மக்களாகவும் இன்னொரு குரூப் காஃபிருன் அல்லாஹ்வை நிராகரித்த மக்களாகவும் இன்றைய காலை அடைஞ்சாங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை பார்த்து சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க,
فأما من قال مطرنا بفضل الله ورحمته فذلك مؤمن بي وكافر بالكواكب. சொன்னாங்க, எவர் ஒருவர் சொன்னாரோ நேத்திரவு பெய்ஞ்ச மழை அல்லாஹ் தாலாவுடைய சிறப்பு, அல்லாஹ் தாலாவினுடைய ரஹ்மத் இரக்கத்தின் காரணமாக பெய்ஞ்ச பட்டுச்சுன்னு சொன்னார்களோ அவர்கள் என்னை, அதாவது அல்லாவை ஈமான் கொண்டவர்களாக மூமின்களாக ஆகிவிட்டார்கள். நட்சத்திரங்களை கோள்களை பொய்ப்பித்தவர்களாக, அதாவது நிராகரித்தவர்களாக ஆகிவிட்டார்கள். எனவே இவர்கள் மூமின்கள் என்ற விஷயத்தை சொல்லிட்டு நபி அவங்க இன்னும் சொன்னாங்க, வ அம்மா மன் கால முதிர்னா பி நௌஇ கதா வ கதா ஃபதாலிக காஃபிரும் பி வ முஃமினுன் பில் கவாகிப். யாரு சொன்னாங்களோ இந்த கோள் இந்த இடத்துல இருந்து இடம்பெயர்ந்ததுனால தான் மழை பெஞ்சிச்சு, இந்த கோள் வெளியாகினதுனால தான் மழை பெஞ்சிச்சு, இந்த நட்சத்திரம் விளங்கினதுனால தான் மழை பெஞ்சிச்சு என்ற இந்த கருத்தை சொன்னார்களோ அவர்கள் அந்த நட்சத்திரத்தை ஈமான் கொண்டு விட்டு என்னை நிராகரித்து விட்டார்கள் என்ற கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே கணித்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது இந்த ஏற்பட்ட தீயிலிருந்து நாங்கள் விளங்கிக்கொள்ளும் விஷயம் இந்த நபி அவங்க சொன்ன விஷயம் தான். நடந்துருச்சு, நடந்த விஷயம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அது தண்டனையா இதான்றதை நாங்கள் அடுத்து பார்க்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய குதிரத்தை எல்லாம் வெளியாக்குறான். மழை, வெயில், தண்ணி, தர, கடல், அதே போல வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரம், எதை எடுத்துக்கொண்டாலும் இது அனைத்தும் அல்லாஹ் இருக்கின்றான், அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் மூலமாக தான் செல்லுபடி ஆகுது என்றதை அல்லாஹ் தாலா அறிவிக்கிறதுக்குரிய ஒரு அத்தாட்சி தான் என்றதை நாங்க சொல்லணுமே ஒழிய இந்த இயற்கைக்கு சக்திக்கு பாத்தீங்களா, இந்த இயற்கை எந்த அளவுக்கு ஒரு சூப்பர் பவர் நாடையே நாசமாக்கி போட்டுச்சு என்று அந்த இயற்கையை புகழ்ந்தோம் என்றால் இயற்கையை ஈமான் கொண்டவர்களாக ஆகுவோம், அல்லாஹ்வை நிராகரித்தவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் அப்படியான வார்த்தைகள் பேசக்கூடாதவர்களாக ஈமானுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய மக்களா நம்மளை ஆக்கணும். அதாவது நடைபெற்ற இந்த சம்பவம் அல்லாஹ்வினுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வினுடைய இந்த குதிரத், அவனுடைய வல்லமை, அவனுடைய அத்தாட்சியை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி நடந்தது தான் என்றதை தான் முதலாவது விடயமாக நாங்கள் ஒவ்வொரு மூமினும் ஒவ்வொரு முஸ்லிமும் விளங்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.